நன்றி. திரும்பவுமாக உங்களுடன் கலந்து இந்த வேதத்தை பற்றி பேசுவதில் மிகவும் சந்தோஷமடைகிறேன். ஆம், நாங்கள் உண்மையாக 2 தீமோத்தேயு புத்தகத்தை தான் படிச்சு கொண்டிருந்தோம். இந்த 2 தீமோத்தேயு புத்தகத்தில 3ஆம் அதிகாரத்தில் கடைசி பாகத்துக்கு நாங்கள் வந்தபொழுது, இந்த 16ஆம், 17ஆம் வசனங்களில் வேத வாக்கியங்கள் எல்லாம், ஆல் த ஸ்கிரிப்சர்ஸ் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இது இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். இன்ஸ்பிரேஷன் என்றால் இது பவுல் மாதிரி ஆக்கல, மோசே மாதிரி ஆக்கல, பேதுரு மாதிரி ஆக்கல ஆண்டவர் உபயோகித்து தம்முடைய செய்தியை அவங்களுடைய மனதுக்குள்ள போட்டு அவங்கள உட்கார வச்சு அவங்களோட பாணியில் எழுதப்பட்டது தான் பைபிள் என்று நாங்கள் போன முறை நாங்கள் பார்த்தோம். அதான் இன்ஸ்பிரேஷன் அல்லது தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று. அப்படி என்றால் பைபிளில் பிழைகள் இருக்கலாமா? நோ. பிழைகள் மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சாலும் அது ஒவ்வொருத்தர் தங்களோட பாணியில் எழுதப்பட்டனால பாஷையில் வித்தியாசம், உரைநடையில் வித்தியாசம், ஒன்றுக்கொண்டு ஒவ்வாமை அல்ல, வித்தியாசமான கோணங்களில் வித்தியாசமான நடைமுறையில் எழுதப்பட்டதினால் சிலது எங்களுக்கு ஒவ்வாது மாதிரி தெரியலாம். ஆனால் அது பிழை அல்ல, குற்றங்கள் இல்லை. இதை சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், த பைபிள் இஸ் இன்ஹெரன்சி. ஸோ இட் இஸ் இன்ஸ்பயர்டு, இட் இஸ் இன்ஹெரண்ட் அண்ட் இட்ஸ் இன்ஃபாலபிள். அதாவது அது ஒரே ஒரு தீமுடன் ஆரம்பித்து அதுக்குள்ளால் ஒரு அப்படியே உள்ளுக்கு அப்படியே ஒரு ஃப்ளோன்னு இருக்கிறது. ஓகே, இன்ஃபாலபிள். அது எங்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்துட்டுருக்குன்றதை நாங்கள் பார்த்தோம். சரி, இந்த வேதத்தை படிக்கிற நேரத்தில் இது வேத வாக்கியம் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளனாம் இருக்கும்படி. இப்போ வேதம் என்னென்னலாம் செய்து என்று கூறப்பட்டிருக்கிற அவைகள் உபதேசிக்கின்றன, கடிந்து கொள்ளுகின்றன, சீர்திருத்துகின்றன, நீதியை படிப்பிக்கிறது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்ற அந்த வசனங்கள் மிக முக்கியமானது இருக்கிறனால தான் இந்த வேதத்தின் சரித்திரத்தை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் போன முறை. அதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குமோ என்னமோ தெரியாது. பட் இது பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஒரு காரியம், வெரி டீப். நிறைய ஆக்களுக்கு தெரியாது, கிறிஸ்டியன்ஸுக்கு பைபிள் ஹிஸ்ட்ரியை பற்றி எப்படி வந்தது இதெல்லாம் பற்றி பார்த்து நாங்கள் பார்த்தோம். ஆட்டோகிராஃப் உண்டு, உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கோ தெரியாது. ஆட்டோகிராஃப்ண்டா பவுல் எழுதுனா ஒரிஜினல் லெட்டர் அல்லது மோசே எழுதுனா ஒரிஜினல் திங், அது ஒன்றுமே இல்லை. இப்போ எங்கிட்ட இருக்கிறதான் காப்பீஸ் ஆஃப் த காப்பீஸ் ஆஃப் த காப்பீஸ். இதெல்லாம் எப்படி இவங்க ப்ரிசர்வ் பண்ணியிருந்தாங்க, எப்படி ஆண்டவர் இதை வைத்திருந்து அதை பாதுகாத்து இன்றைய தினமும் அந்த ஒரிஜினல் காப்பியில் இருந்ததுக்கு கிட்டத்தட்ட அப்படியே கருத்து மாறாமல் வசனடை மாறி இருக்கலாம். சில நேரம் ஒரு ஆள் காப்பி பண்ணுற நேரம் சின்ன ஒரு எழுத்து பிள்ளை இருக்கலாம், அதெல்லாம் போயிட்டு பெரிய பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கல. இப்போ இது காப்பி ஆஃப் த காப்பின்னு சொல்கிற நேரம் சின்ன பிள்ளைகள் இருக்கின்றது தான் செய்கின்றன. ஆகவே தான் உட்கார்ந்து இதை குறித்து சில பேர் படிக்கிறாங்க. வேதாம்ப ஸ்கூல்லையும் நிறைய பேர் புத்தகங்கள்லாம் எழுதி படிக்கிறாங்க. இதை சொல்லுவாங்க த கிரிட்டிக்கல் ஸ்டடி. கிரிட்டிசைஸ் பண்ணினாலும் உண்மையாக பைபிளை கிரிட்டிசைஸ் பண்ணுறது இல்லை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் இருக்குது, அதை பற்றி படிக்கிறது தான் இந்த கிரிட்டிக்கல் ஸ்டடி ஆஃப் த பைபிள்ன்ட்டு. ஓகே, இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். இதில் நிறைய காரியங்கள் பார்த்தோம். சரி, இப்போ என்னண்டா இதெல்லாம் இப்படி படிக்கிறதுனால நிறைய பேர் பைபிளில் பிழை இருக்குது என்று சொல்லிட்டு இப்போ பாரு, இந்த இஸ்லாமியர்லாம் எங்களை பார்த்து சொல்ல உங்களோட பைபிள் வந்து கரப்டட். அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட் என்ன, யுவர் பைபிள் இஸ் கரப்டட் என்றால் அதில் இந்த ஒரிஜினல் திங் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க குரானை குறித்து, வி ஆர் ஒரிஜினல். ஓகே, வி ஆர் ஒரிஜினல் என்று சொல்கிறாங்க, அதில் மாற்றமே இல்லைன்ட்டு. விச் இஸ் அ டோட்டல் லை. இப்போ நிறைய ஸ்காலர்ஸ் வந்து ஸ்டான்ஸ்டட் அமெரிக்காவில் இருக்க பெரிய யூனிவர்சிட்டியெல்லாம் இஸ்லாம் படிக்கிறாங்க. படித்த 1-2 இஸ்லாமியர்கள், பெரிய எஜுகேட்டட் இஸ்லாமியர் சொல்கிறாங்க குரானில் நிறைய குற்றங்கள் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறதுண்டு அவங்களோட வாயால் சொல்ல தொடங்கியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ குரான் எடுத்து பார்த்தா அதில் கூறப்பட்டிருக்குது ஏசுவானுடைய தாயுடைய பேர் வந்து மிரியம். மிரியம் வந்து மோசஸ்ட சிஸ்டர்னு போட்டிருக்குது. குரானில் ஏசு கிறிஸ்துவானுடைய தாயுடைய பேர் மிரியம், மோசையோட சிஸ்டர் அண்டு. சரித்திரப்படி சரியா? கம்ப்ளீட்லி ராங், வி நோ தட். ஓகே, அப்போ அதைத்தான் இப்போ ஸ்காலர்ஸ் எடுத்து காட்டும். பாருங்கள் எவ்வளோ பிள்ளைகள் இருக்குண்டு குரான்லன்ட்டு. ரைட், இதனால் ஒரு பிள்ளையை எடுத்து காட்டினான், எக்கச்சக்கமான பிள்ளைகள் இருக்குது. ஏசுவானவர் மறிக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ ப்ரூஃப் இருக்குது.
அந்த ஜோசப்பஸ்ன்றது ஃபர்ஸ்ட் செஞ்சுரியிலிருந்து ஒரு யூத ஹிஸ்ட்ரி. அவன் கிறிஸ்டியன் அல்ல, யூத ஒரு ஒரு ஹிஸ்டோரியன். அவன் எழுதியிருக்கிறான், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைஞ்சாங்க, அவருடைய சீஷர்கள் சொன்னாங்க, ஓ உயிர்த்தெழும்பிட்டாருன்ட்டு. இதை நிறைய பேர் சாட்சியாக சொல்லியிருக்கிறான்ட்டு ஜோசப்பஸ் எழுதியிருக்கிறார். இன்னும் நிறைய ரோமன் ஹிஸ்டோரியன்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. இது ஹிஸ்ட்ரியில் உண்மையாக நடந்தது. இப்போ இதெல்லாம் அவங்க மறுக்கிறாங்க குரான்ல. இயேசு கிறிஸ்துவான மறிக்கவே இல்லை, மறிக்காதவர் எப்படி உயிர்த்தெழுவார், சீசட்ட கட்டுக்கதைகள். ஓகே. ஸோ ஹிஸ்டாரிக்கலி நிறைய பிழைகள் இருக்குது. சரி, அதை விடுவோம். நாங்கள் எங்களோட பிழைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். 1, 2 காப்பீஸில் சில சில மாற்றங்கள் இருக்குது இல்லையா, கருத்து பேதங்கள் இல்லை. வி டோன்ட் மேக் இந்த ஹிஸ்டாரிக்கல் மிஸ்டேக்ஸ். அதாவது சரித்திரபூர்வமாக இந்த மாதிரி பெருபிழைகளை நாங்கள் செய்ய மாட்டோம். ஏசுவான்ற தேய் வந்து மரியாதை மேரி என்றது எங்களுக்கு தெரியும் ஹிஸ்ட்ரியில். ஓகே. ஸோ வி டோன்ட் மேக் தட் கைண்ட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் அதுக்குள்ளால. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் இதுக்குள்ளால. இப்போ நாங்கள் இப்படி படிக்கிறதுல பிழை இல்லை. அதுதான் நாங்கள் என்ன கேள்வி கேட்டால் நாங்கள் பதில் சொல்லலாம் அவங்களுக்கு, ரைட்? எங்களோட பைபிளை பற்றி நாங்கள் இந்த மாதிரி பதில்கள் நாங்கள் சொல்லலாம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த நிறைய நேரங்கள் ஆட்கள் இப்போ பேசுகிறாங்க தானே, உங்களோட பைபிள் எல்லாம் பிள்ளை இருக்குது, அது இருக்குது. அப்போ உங்களை நாங்கள் வி கேன் கம்பேர் தட் அண்ட் சி. அதுக்காக தான் இதுகளை நாங்கள் படிக்கிறோம் இதுக்குள்ளால. சரி, இப்போ கிட்டத்தில் நான் கேள்விப்பட்டேன், இந்தியாவில் ஒரு ஃபேமஸ் யூடியூபர் இருக்குது, அவருடைய பேர் லெனின். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களோ தெரியாது. இந்த பைபிள் மினிஸ்ட்ரி என்று அவர் வந்து நல்ல நல்ல பைபிள் பற்றி நல்லா பேசுவார், நல்லா எழுதுவார், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவார், நல்லா இருக்கிறார். இப்போ ஒரு 2, 3 மாதத்துக்கு போது அவர் சொல்லிட்டு, இனிமேல் நான் பைபிளை பற்றி நான் பேச மாட்டேன் என்று சொல்லி தண்டை இதை ஸ்டாப் பண்ணிட்டார். ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆக்கள்லாம் கேட்க தொடங்கினா, ஏன் 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 ஏன்னா இஸ் அ வெரி குட் பைபிள் ஸ்காலர்லி, நல்லா எழுதுவார் அதுக்குள்ளால. நானும் சில நேரம் அவரோட ப்ரோக்ராம் பார்க்குறது உண்டு. நாங்கள் இப்போ எல்லோரும் யூடியூப் ப்ரோக்ராம் நாங்கள் பார்ப்போம் தான். எங்களுக்கு எங்களுக்கு இப்போ இந்த பைபிளுக்கு அடுத்ததாக கூட ஆக்கள் பார்க்குறது டிக்டாக்கும் யூடியூப். ஓகே. அதில் நல்லதுகளும் இருக்குது, கூடாததுகளும் இருக்குது. ஐ திங்க் யூ ஹேவ் டு சூஸ் அண்ட் டூ இட். ஓகே. இப்போ இந்த லெனின் இதெல்லாம் நல்லா இருக்கு. அவர் நல்ல வேதத்தில் நடக்கிற பிழைகள், சத்தியங்கள் சரியாக சொல்லி பிள்ளைகளையும் எடுத்துக்காட்டு நல்லா செய்துன்னு இருந்தார். திடீர்னு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டார். இப்போ கிட்டத்தில் லாஸ்ட் வீக்கோ இப்போ 2, 3 நாளைக்கு முதல்ல போட்டு தான் ஏன் ஸ்டாப் பண்ணன்ட்டு. அவருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக, பைபிள் இஸ் நாட் வேர்ட் ஆஃப் காடா. பைபிளில் நிறைய பிழைகள் இருக்கு. யூ சி, திட் இஸ் வாட் வி ஆர் ஸ்டடியிங் டுடே. அதனால இனிமே நான் பைபிள் கொடுத்து பேச மாட்டேன் நான். அவர் தன்னுடைய மினிஸ்ட்ரியும் விட்டுட்டு போயிட்டார். வண்டர்ஃபுல் சாப். ஓகே. பாட் ஹெர்மன் என்று கிரீக்கில் ஸ்காலர், நிறைய பேர் பெரிய பெரிய ஆக்கள்கிட்ட படித்து பைபிள் ஸ்கூலில் இன்னும் டீச் பண்ணுறார். ஓகே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தான் ஏத்திஸ்டாக மாறிட்டேன். அப்போ இது நாங்கள் பைபிளில் இருக்க இந்த சின்ன சின்ன குற்றங்களை படிக்கிற நேரம் நாங்கள் வழுகி போகக்கூடாது. வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். உங்களுக்கு நான் இதை சொல்கிறதுக்கு, இப்போ நாங்கள் போன முறை படித்ததெல்லாம் வழுகி போகிறதுக்கு நாங்கள் உண்மையை சொல்கிறோம், ரைட்? உண்மையை சொல்லி கம்பேர் பண்ணி பேசுகிறோம். பைபிளில் கருத்து மாறாது. இதுதான் இன்ஹெரன்சி என்று சொல்கிறது. அது குற்றமற்றது என்று சொல்கிற நேரம் கருத்து வேறுபாடுகள் இல்லை, கருத்து ஒற்றுமை உள்ளது. இதை குறித்து நான் சொன்னேன், 1970 அமெரிக்காவில் பெரிய பெரிய ஆக்கள்லாம் சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸை நடத்தி ஹின்னரன்சி ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ் என்று போட்டிருக்காங்க. இப்போ கூகுள் பண்ணி பார்த்தீங்களா, ஹின்னரன்சி ஆஃப் த இதை சொல்ல சிகாகோ ஸ்டேட்மெண்ட் என்று. இதை பற்றி நான் போன முறை ஒரு ஸ்லைட் காட்டினேன். சிகாகோ ஸ்டேட்மெண்ட் எல்லாரும் சைன் பண்ணி, வி ஆல் அக்ரி பைபிள் இஸ் இன்னரண்ட் என்று. அதை நீங்கள் போய்ட்டு பார்க்கலாம். நாங்கள்லாம் அதை தான், நாங்கள் பைபிள் இஸ் இன்னரண்ட். ஓகே. சின்ன சின்ன பிள்ளைகள் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இதில் பெரிய அதனால பைபிள்கிட்ட கருத்தே மாறுன்றது இல்லை. இயேசுவாசனா இருந்தார், மரித்தார், உயிர்த்தார். அவர் மூலமாக தான் ரட்சிப்பு உண்டு. அவர் திரும்ப வரப்போகிறார், நியாய தீர்ப்புக்கு. திஸ் இஸ் பைபிள் தீம், த கண்டினியூஸ் தீம். ஓகே. அதில் மாற்றங்கள் இல்லை. ஓகே. இதை குறித்து நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இப்படி நடக்குது. நிறைய பேர் இதனால் தவறக்கூடாது பைபிள் குறித்த பிள்ளைகளை குறித்து. ஓகே. சரி, நான் போன முறை கூடுதலாக எல்லாம் இங்கிலீஷ் பைபிளை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் பாவிக்கிறீங்களோ தெரியாது. கிங் ஜேம்ஸை பற்றி நான் பேசினேன். அதுக்கப்புறம் என்ஐவி டிரான்ஸ்லேஷனை பற்றி பேசினேன். இதுக்குரிய வித்தியாசங்கள் பற்றிலாம் நான் பேசினேன். ஒன்று வந்து ரைட், இன்னொரு ஒரு கன்செப்ட்லேருந்து அந்த இதில் டிரான்ஸ்லேஷன்லேருந்து அந்த க்ரீக்லேருந்து மொழிபெயர்க்கப்பட்டது தான் கிங் ஜேம்ஸ். 400 வருஷத்துக்கு முதல்ல. ஓகே, ரைட். அதுக்கு பிறகு வந்த என்ஐவி எல்லாம் கிட்டத்தில் அந்த லெட்டர் பார்ட்டில் புதுசாக கண்டுபிடிக்க டாக்குமெண்ட், த சயனாட்டிகஸ், கோடெக்ஸ் சயனாட்டிகஸ், கோடெக்ஸ் த வெட்டிகானோஸ், இதை பற்றிலாம் நாங்கள் பேசினோம். இவற்றிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. கருத்து வேறுபாடுகள் இல்லை, சேம் தான். ஆனால் வசனடைகள் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. சிலதுகளை கிங் ஜேம்ஸ் சேர்த்துருக்காங்க, இதில் இல்லை. இப்போ ஒரிஜினலில் இல்லாததில் சில சேர்க்கப்பட்ட அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அதை நாங்கள் உண்மையை நாம் ஏற்றுக்கொண்டோம். தட்ஸ் ஃபைன். ஓகே. அப்போ அதனால் நாங்கள் தவறி போகக்கூடாது. இந்த சின்ன சின்ன பிள்ளைகள் ஏற்படலாம். ஓகே. எந்த ஒரு புக்கையும்
தொடர்ச்சியாக டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு போகிற நேரம் இந்த விதமான மனிதர்கள் இன்வால்வ் பண்ணுறனால சின்ன சின்ன பிள்ளைகள் ஏற்படுவது வளமை. அது பைபிளை மாற்றாது, கருத்து பேதங்கள் ஏற்படாது. இதுதான் உண்மை. ஓகே, சரி. எனக்கு டைம் இல்லாதனால தமிழ் பைபிளை பற்றி நான் பேச இல்லை. ஓகே, நாங்கள்லாம் தமிழ் ஜனங்கள். எங்களுடைய மினிஸ்ட்ரியில் நாங்கள் தமிழ் வேதாகமத்தை நாங்கள் பாவிப்பது தான், தமிழ் வேதத்தை நாங்கள் பாவிப்போம். அதுக்கே இன்றைய தினம் மிக சுருக்கமாக இந்த தமிழ் வேதத்தை பற்றி, அதோட சரித்திரத்தை பற்றி சில காரியங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் இருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமா தமிழ் வேதாகமத்தை பற்றி படிக்கிறதுக்கு? ஓகே, ஓகே, சரி. தமிழ் வேதாகமம் என்றதை பற்றி நாங்கள் இன்றைய தினம் கொஞ்சம் காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் ஸ்லைட்ஸ் இருக்குது. நான் இந்த ரெக்கார்டிங்கை உங்களுக்கு அனுப்புவேன் நான். ஆகவே தமிழ் வேதாகமத்தின் சில காரியங்களை பார்ப்போம். தமிழ் வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்ட எவ்வளோ காலம் என்று உங்களுக்கு தெரியுமா? ஆங்கில வேதாகமம் 400, 500 வருஷமா இருக்கிறது. ஆனால் கிங் ஜேம்ஸ் வந்து 400 வருஷம். அதுக்கு முதல்ல ஜெர்மனிலலாம் வைக்லிஃப் அந்த மாதிரி ஆட்கள் மொழிபெயர்க்க தொடங்கிட்டாங்க. இதை பற்றியெல்லாம் நாங்கள் பார்த்தோம். தமிழ் வேதாகமம் முதலில் எங்கு மொழிபெயர்க்கப்பட்டது, எவ்வளவு காலம் ஆகுது என்று உங்களுக்கு தெரியுமா? எனிபாடி? கமான், ஒரு கெஸ் ஒன்று போடுங்க. யாராவது? இந்தியாவில். ஓகே, எவ்வளவு நாள் ஆகுது? யாரோ சொன்னீங்க, என்னது? அடுத்த சொல்ல 200 வருஷத்துக்கு முதல். 200 வருஷத்துக்கு முதல்ல. குட் கெஸ், குட் கெஸ். கொஞ்சம் ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவல். யார் சொன்ன ஆறுமுக நாவலர் என்று? ஜெயகணேஷ் சொன்னார். ஜெயகணேஷ். ஓகே. நான் ஒரு பேச்சு போட்டிக்கு போயிருந்தேன் தமிழ்ல. ஓகே, நாங்கள் இதெல்லாம் தமிழ் மன்றங்கள்லாம் இருக்க நேரம் நாடகங்கள், பேச்சு போட்டிலாம் போகிறது. அப்போ ஒரு இந்து டெம்பிளுக்கு கொண்டு போனாங்க. நாங்களும் போயிட்டு நானும் பேச்சு போட்டிக்காண்டி போனேன், அந்த நாவலரை பற்றி பேசுறதுக்கு. அப்போ அதில் எல்லாம் பேசினாங்க என்றால், நாவலர் இன்றேல் விவிலியம் எங்கே, நாவலர் இன்றேல் விவிலியம் எங்கே, இதுதான் அவங்க பேசின காரியங்கள். அப்போ நானும் போயிட்டு இதெல்லாம் இதாக்கிட்டு ஒரு இந்து கோயிலில் போயிட்டு நான் பேசினேன். நாவலர் இல்லாட்டியும் வேதம் இருந்திருக்கும் இந்த சொல்லி நான் ஹிஸ்ட்ரியை பற்றி பேச தொடங்கினேன். அவங்கெல்லாம் ஒரு மாதிரி என்ன பார்த்தாங்கன்றா, தமிழ் சொசைட்டியில் நீங்கள் ஜெகணேஷ் சொன்ன மாதிரி நாவலர் என்றால் வேதாகமம் எங்கே, விவிலியம் அவங்க சொல்கிறது வேதாகமத்துக்கு விவிலியம் எங்கே என்று தான் அவங்க கதைக்கிறவங்க. இப்போ இன்றைய அதை குறித்து சில காரியங்களோடு நான் பேச போகிறேன். சரி, இவர் யார் என்றால் இவருடைய பேர் வந்து சீகன் பால்க். இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இஸ் அ ஜெர்மன், ஆக்சுவலி, ரைட், ஜெர்மன். ஆனால் அந்த காலத்தில் ஜெர்மன், டேனிஷ் எல்லாம் ஒரே கிங்டம். இப்போ டேனிஷ் நாட்டை தான் இருந்தார். இவருடைய பேர் பர்த்தலமேயும் சீகன் பால்க் என்று தமிழில் போட்டிருக்காங்க. இவர் தான் தமிழை படித்து தமிழில் பைபிளை மொழிபெயர்த்தவர். இவர் எங்கே வந்தார் என்றால் இந்தியாவில் தரங்கம்பாடி என்ற ஒரு இடத்துக்கு வந்தார். நீங்கள் அது எங்கே இருக்குன்னு இந்தியாவில் இருக்கவங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த சீர்காழி, அந்த கும்பகோணம் அந்த பக்கம்லாம் தாண்டி அந்த பக்கத்தால் போகிற நேரம் கடற்கரை பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த தரங்கம்பாடி என்று இந்தியாவில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஆண்டவருடைய சித்தப்படி நானும் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன் கோவிட்டுக்கு முதல்ல. ஐ திங்க் 2019 18 போய் இந்த இடத்தெல்லாம் பார்க்க எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அண்ட் ஐ வாண்டட் டு see that. அப்போ நான் போயிட்டு பார்த்தேன். இதெல்லாம் தரங்கம்பாண்டி இடத்துல தான் இந்த தமிழை படித்து தமிழில் பைபிளை மொழிபெயர்த்தவர் ஒரு ஜெர்மன். அவர் உண்மையாக ஒரு டேனிஷ் நாட்டில் ஒரு ராஜா தண்ட விஷனில் தமிழில் மொழிபெயர்க்கணும்னு சொல்லி 2 பேரை பிடிச்சாரு அங்கே டேனிஷ் நாட்டில் இருக்க. நீங்கள் போங்க, இந்தியாவில் போயிட்டு இறங்கி அங்கே இருக்க அந்த நாட்களில் டேனிஷ் ஆக்கள் இந்தியாவில் அந்த தரங்கம்பாடி இடத்துல ஒரு இடத்துல அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்து இந்தியாவை சுரண்டி பிழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது நிறைய தெரியும், இந்தியா, ஸ்ரீலங்கா மாதிரி நாடுகளுக்கு வெளிநாட்டிலேருந்து வந்து அங்கே அதை பிடிச்சி அங்கே பிஸ்னஸ் செய்து, அந்த காலத்தில் ஷிப்பில் தான் பிஸ்னஸ் வந்து ஆக்க சாமான்கள் விற்று எடுத்து அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் செய்து நிறைய பேர் பிழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஹாலண்ட் ஆக்கள், டச் ஆக்கள், போர்ட்டுகீஸ், அதுக்கு பிறகு பிரிட்டிஷ், ஈவன் என்ன எக்ஸ்டென்ட் ஃப்ரெஞ்சு கூட போயிருக்காங்க இந்தியாவுக்கெல்லாம். அப்போ அந்த காலனிஸ் எல்லாம் இன்னும் இருக்கிறது. அவங்கெல்லாம் பிஸ்னஸோடு இருக்கிற நேரத்தில் நிறைய பேர் அந்த இடத்துல இந்த பிஸ்னஸ் செய்கிற இடத்துல இந்த கிறிஸ்டியன்ஸை விடக்கூடாது. அவங்க வந்தாங்கன்னா குழப்பிடுவாங்க. அவங்க பிஸ்னஸ் செய்ய மாட்டாங்க, பைபிள் பற்றி தான் பேசுவாங்கன்னு சொல்லி நிறைய இந்த பிஸ்னஸ் செய்ய போனவங்க ஒரு மிஷனரிஸையும் கொண்டு போக மாட்டாங்க. அவங்க கொண்டு போனால் தெரியும் இவங்க குழப்பக்காரங்க. இவங்க போயிட்டு பைபிளை பற்றி பேசிட்டு இருப்பாங்க, எங்களுக்கு பிஸ்னஸ் செய்ய விட மாட்டாங்க, நீதியை பற்றி பேசுவாங்க, சுரண்டல் நாங்கள் சுரண்டினா அதெல்லாம் எடுத்து காட்டுவாங்கன்னு சொல்லி
ஒரு இது ட்ரேட் பண்ணுறவங்களும் மிஷனரிஸை கூட்டின்னு போக மாட்டாங்களாம் அந்த காலத்தில். ஓகே. அப்போ அப்படி நேரத்தில் இந்த டேனிஷ் ஆக்கள் இருக்கிற இடத்துல அந்த டென்மார்க்கில் நிறைய பேர் ஃபோர்ஸ் பண்ணாங்க இந்த எம்பரரை. நோ நோ நோ, எங்களுக்கு மிஷனரி நீங்கள் அனுப்பணும், நீங்கள் பிஸ்னஸ் மாத்திரம் செய்யக்கூடாது, இந்தியாவுக்கு போயிட்டு நாங்கள் இந்த வேதத்தை மொழிபெயர்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். சரி நீங்கள் தொலைஞ்சு போங்க சொல்லி 2 பேருக்கு காசை கொடுத்து அனுப்பினாங்களாம் டென்மார்க்கில் இருந்து. அதில் ஒரு ஆள் தான் சேகன்பாக். அப்போ இவர் வந்து இறங்குற நேரத்தில் இவர் வந்து இறங்கினார். பர்த்தலமே சேகன்பால் வந்து டேனிஷ் கடற்கரையில் இறங்கினார். இவருடைய முக்கியமான நோக்கம் என்ன? வேதத்தை மொழிபெயர்க்கணும், தமிழில் மொழிபெயர்க்கணும் என்று தான் வந்து. இவருக்கு தமிழ் தெரியுமா? இல்லை. அந்த நேரத்தில் டேனிஷ் அந்த தரங்கம்பாடி, அதுக்கு இங்கிலீஷ் பேர் வந்து டங்கும்பா, தரங்கம்பாடி தமிழில், ஆங்கிலத்தில் டங்குபார்னு எழுதியிருப்பாங்க. சரி, இதான் அவங்களோட கோட்டை பின்னால் இருக்கிறது. இது ஒரு படம். ஓகே, இது ஒரு கோட்டை. இன்னும் அந்த கோட்டை இருக்கிறது. ஏன்னா இட்ஸ் அபவுட் 300 இயர்ஸ் ஓல்டு. அப்போ இருக்கும் தானே, ரைட்? இட்ஸ் நாட் 1000 and 1000 லைக் ரோமன் ஹிஸ்ட்ரி மாதிரி. அப்போ அந்த கோட்டை இன்னும் இருக்கிறது. இந்த தரங்கம்பாடியில் இருக்கிறது. நான் போய்ட்டு பார்த்தேன். இதுக்குள்ள இதுக்குள்ளே தான் ஆட்சி செய்துட்டு இருந்தாங்க. இவங்க 2 மிஷனரிஸ் வந்து இறங்கிட்டாங்க. யாரும் இந்த சீகன் பால்க்கு வந்து இறங்கிட்டார். அவங்க என்ன செய்தாங்கன்னா, அங்கே இருக்க தமிழ் வாத்தியார் மாதிரிலாம் போயிட்டு நாங்கள் தமிழ் இவங்களுக்கு தமிழே தெரியாது, ஒரு வார்த்தை தெரியும், ஆனாவன தெரியாது. வந்து இறங்கிட்டு தமிழ் வாத்தியார் மார்கிட்ட கேட்டாங்க, எனக்கு தமிழ் படிக்கணுமென்ட்டு. அப்படியா? அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாது, சின்ன காலத்துலலாம் அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஆனா ஆவன்னா கீழே மணலை போட்டு அதில் அப்படியே விரலால் ஆனாண்டு மணல்லலாம் எழுதுவாங்க, அந்த கை நோக நோக. அப்போ அந்த வருமெண்டு. இப்போல்லாம் கம்ப்யூட்டர் வந்துட்டு கம்ப்யூட்டரில் இருக்கிறாங்க பிள்ளைகள் இப்போல்லாம். இப்போ அந்த காலத்தில் ஸ்லேட்டில் நாங்கள் எழுதினோம். பார்த்தீங்களா காலம் எப்படி மாறிட்டு போகுது. மணலில் எழுதி, ஸ்லேட்டில் எழுதி, இப்போ கம்ப்யூட்டரில் எழுதுறதுக்கு வந்துட்டு ஆனா ஆவன்னா படிக்கிற காலங்கள் கம்ப்ளீட்லி சேஞ்ச். அப்போ இவங்க படித்தது எப்படி என்றால், கீழே கடற்கரையில் உட்காந்து மணலில் கை நோக நோக அந்த வாத்தியார் மாதிரி இவங்களோட விரலை பாவிச்சு பிடிச்சி ஆனா அவனெல்லாம் படித்து கொடுத்துருக்குறாங்க. சரி, இவர் படிச்சுட்டு அந்த காலத்தில் இருக்க ஆனா அவனெல்லாம் படித்து இருக்கிற நேரத்தில் தமிழில் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷை பற்றி இவங்களோட பேசி அந்த வசனம் என்ன இந்த வசனம் என்று சொல்லி தமிழில் மொழிபெயர்க்க தொடங்கிட்டாங்க. இங்கே ஆங்கில பைபிளில் தமிழில் நியூ டெஸ்டமெண்ட்டு. இதை இந்த டேனிஷ் கவர்மெண்ட் பிடிச்சிட்டாங்க. இது என்ன இவங்க வந்து எங்களை குழப்பி அடிச்சிருவாங்க போல இருக்குன்னு சொல்லி சீகம்பார்க்கை பிடிச்சி இந்த கோட்டையில் பிரிசனராக வச்சுட்டாங்க. ஸோ சீகன்பாக் டேனிஷ் தன் சொந்த ஆக்கள்னாலாவே இந்த இடத்துல பிரிசனில் இருந்தார். அதெல்லாம் அந்த மியூசியத்துக்கு போனால் பார்க்கலாம் நீங்கள். ஓகே, ஹி வாஸ் இன் திஸ் பிரிசன். ஏன்னா அவங்க இந்த டேனிஷ் ஆக்கள் தாட் தீஸ் பீப்புள் ஆர் கோயிங் டு ஸ்பாயில் அ ப்ரோக்ராம் என்று சொல்லி அவங்கள விட இல்லை. சரி, அவங்க கொஞ்சம் காலத்தை விட்டு அவங்கள வெளியே விட்டுட்டாங்க. இவங்கள ஒன்றும் செய்ய முடியாது சொல்லி, ஏன்னா அவங்களோட இதுகளை கொஞ்சம் குறைய நேரத்தில் வந்துட்டாங்க. சரி, அப்படி இருக்க நேரத்தில் இவங்க என்ன அந்த கிங்க்கு எழுதினாங்கன்ட்டு, இங்கே பாருங்கள், நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மொழிபெயர்க்க வந்துட்டோம். இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க. இப்போ ஜெர்மனிலலாம் 500 வருஷத்துக்கு முதல்ல பிரிண்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பைபிள்லாம் பிரிண்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. அப்போ பைபிள் வந்து பிரிண்ட் பண்ண தொடங்கி 500 வருஷம்தான். முதல்ல மொழிபெயர்த்து பிரிண்ட் பண்ணப்பட்டது ஜெர்மன் மொழியில், ஜெர்மனியில். அதுக்கு பிறகு இங்கிலீஷ் பைபிள்லாம் அங்கேருந்தே இங்கிலீஷில் மொழிபெயர்க்கப்பட்டு இங்கிலாந்துக்கு கடத்தப்பட்ட அந்த காலத்தில் இந்த அன்ஃபார்ச்சுனேட்லி ரோமன் கத்தலிக்கில் போப்மாரெலாம் என்ன சொன்னாங்கன்னா, பைபிள் லத்தீனில் மாத்திரம் தான் இருக்கணும். லத்தீனை தவிர நீங்கள் வேறு மொழியில் மொழிபெயர்த்தீங்களோ அவ்வளோதான் உங்களோட கதை என்று சொல்லி நிறைய பேரை கொண்டுட்டாங்க. இங்கிலாந்தில் இருக்க ஆக்கள் அந்த நேரத்துலலாம் லத்தீனில் தான், கத்தலிக்ஸ் தான் இருந்தது அந்த டைமில். அவங்கெல்லாம் மொழிபெயர்க்க போய் இவங்களை பிடிக்க போனேன், இவங்கெல்லாம் ஒளிஞ்சு ஓடிட்டாங்க. சில பேர் ஃப்ரான்ஸ், சில பேர் ஜெர்மனிக்கெல்லாம் போயிட்டு அவங்களோட சேர்ந்து மொழிபெயர்த்து அடிச்சுட்டாங்க கள்ளத்தனமா இங்கிலீஷ் பைபிள். அங்கேருந்து கடத்தி கொண்டு வந்தாங்க. வார நேரம் பிடிபட்டு நிறைய பேர் வைஃப் மாதிரி ஆக்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க இங்கிலாண்டெல்லாம். பார்த்தீங்களா, இங்கிலீஷில் மொழிபெயர்க்க போயிட்டு எங்களோட நாட்டில் இங்கிலாந்துலேயே கொண்டிருக்கிறாங்க. சரி, அப்போ டென்மார்க்கில் இதில் பற்றி இது ஃபர்ஸ்ட் டைம் வர்றது. இது வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் மிஷின் ஜெர்மனியிலேருந்து, டென்மார்க்கிலேருந்து இந்த ஜெர்மனியில் பிரிண்ட் பண்ண மிஷின்ஸை இந்தியாவுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதை இன்னும் இந்த எக்ஸிபிஷனில் வச்சுருக்குறாங்க. அந்த காலத்து பிரிண்டிங் உங்களுக்கு தெரியும். இந்த பிளாக் செய்து லெட்டர்ஸ் எழுதி இந்த இங்கை போட்டு அடிக்கிறது அந்த காலத்து பிரிண்டிங். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வந்து ஒரு பிரிண்டிங் மிஷின். அந்த காலத்தில் முழு இந்தியாவிலுமே பிரிண்டிங் மிஷின் இல்லை. நாட் அ சிங்கிள் டாக்குமெண்ட் இஸ் பிரிண்டட் இன் இந்தியா பிஃபோர் 300 இயர்ஸ். இது நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இந்த பார்த்தீங்கன்னா பின்னாடி இது இருக்குது, ஜீங்கன்பார்க் பிரிண்ட் மியூசியம்.
இந்த மியூசியத்தில் அந்த காலத்தில் வந்து அவருடைய பிரிண்டிங் மிஷினு இது அந்த ஜெர்மன் சிம்பிள் இதெல்லாம் இந்த ஈகிள் அதுகள்லாம் ஓகே ரைட் அவங்க வெரி ப்ரவுட் பீப்புள். ஸோ அவங்களோட இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நிறைய இந்த இதில் போனால் அழகாக இருக்கும், எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஓகே, திஸ் ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் மிஷினை கொண்டு வந்துட்டாங்க. வந்து அடிக்க தொடங்கிட்டாங்க. ஏன்னா அவங்களோட கவர்மெண்ட் தான் அந்த காலம் டேனிஷ் கவர்மெண்ட் இருந்து தரங்கம்பாடியில் பயப்படாமல் எழுதி கிழுதி அடிக்க தொடங்கிட்டாங்க. அடிக்க தொடங்கி நிறைய சின்ன சின்ன பிரிண்ட்டு அது முதல்ல லீஃப்லெட் மாதிரி தான், பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் அடிக்க அவங்களுக்கு வசதியும் இல்லை, இதுவும் இல்லை, அடிக்க தொடங்கிட்டாங்க. சரி, இந்த சீகம்பால்கிட நீங்கள் போனீங்கன்னா தரங்கம்பாரில் ஆரம்பத்திலேயே ஒரு இடத்துல இப்படி ஒரு மொனியூமெண்ட் ஒன்று கட்டியிருக்காங்க அவருக்கு, ரைட்? பார்த்தீங்கன்னா 1706 1706 வந்தவர். இப்போ யாரோ சொன்னீங்க எப்போ மொழிபெயர்த்து நான் கேட்டதுன்னு 200 சொன்னீங்க. 100 வருஷத்தை கூட்டுங்க, இட்ஸ் 300 இயர்ஸ். ஓகே, இந்த பைபிள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு 300 இயர்ஸை கொஞ்சம் நாளைக்கு முதல் கொண்டாடினாங்க. சரி, அப்போ அவர் இருந்து அதுக்கு பிறகு அங்கே இருந்து இந்த இதெல்லாம் மொழிபெயர்த்து ட்ரங்கப்பாரில் இருந்து அவருடைய மொனிமெண்ட்டாக இதில் வச்சுருக்கேன். இது ஒரு கேட் போட்டிருக்கேன்டா கிட்டத்தட்ட அது உள்ளுக்கெல்லாம் ஆக்கள் போகாமல் இருக்கிறதுக்காக. அப்போ அவருடைய ஞாபகார்த்தமாக நீங்கள் தரங்கம்பாடி போட்டு இறங்கின உடனே அந்த சின்ன கிராமத்தில் இதில் இருக்கும். அவர் இருந்த இடத்துல அவர் அடக்கம் பண்ணி ஒரு சர்ச்சில் வச்சுருக்கிறாங்க. இது இப்பொழுது லுதரன், இந்த ஜெர்மனாக்கள் லுதரன் மிஷன். ஓகே, லுதரன் அவங்களோட டினாமினேஷன் வந்து லுதரன். அப்போ ஒரு லுதரன் சர்ச் இந்த தரங்கம்பாடியில் இருக்கிறது. அது அவர் இறந்து 1700 கெயின். ஓகே, அந்த வருஷத்தில் அவர் இந்த சர்ச்சில் தான் அவரெல்லாம் இருந்து தண்ட ப்ரீச்சிங் அதெல்லாம் செய்திருக்கிறார் போல இருக்கு, ரைட்? இப்போ இந்த இடத்துல அவருடைய கல்லறை எல்லாம் இருக்குது, அதை நான் பிறகு காட்டுறேன். அந்த காலத்தில் தமிழ் கொஞ்சம் வித்தியாசம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்து தமிழில் தமிழ் பைபிள் 1714 ஆண்டில் மொழிபெயர்த்தில் இப்படி தான் எழுதியிருப்பாங்க. சுதனாகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிற இயேசு கிறிஸ்து, பாருங்க என்ன தமிழ்னு பாருங்க, இதுக்குள்ளலாம் நாதனானவர் இயேசு கிறிஸ்து, நாதா இந்த டீக்கையெல்லாம் போட்டு நாதனானவர். இட்ஸ் பிட் டிஃபரெண்ட். ஏன்னா தமிழ் அந்த காலத்தில் இப்படி தான் இருந்தது. நீங்கள் 300 வருஷம் இருந்தால் நீங்களே வெக்கப்படுவீங்க எங்கள்கிட்ட தமிழை யோசித்து. தமிழில் நிறைய திரிபடைந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், தமிழ் இப்போ கூட இந்த லெட்டர்ஸில் நாங்கள்லாம் முதல்ல நையண்ணா லையண்ணாலாம் வேறு மாதிரி எழுதணும். இப்போ அதை கூட மாற்றிட்டாங்க எழுதுகிற விதங்களில். அப்போ அதே மாதிரி தான் தமிழ் அந்த காலத்திலேருந்து திரிபடைந்து கொண்டே இருந்தது, மாறி மாறி வந்தது. 300 வருஷத்துக்கு முதல்ல இப்படி தான் தமிழ் எழுதினாங்க. ஓகே, ரைட். இதில் நீங்கள் கவனிச்சிங்களோ தெரியாது, இந்த இதில் எங்கேயாவது குத்து வச்ச எழுத்துக்கள் இருக்கின்றனவா? ஏசு தத்து நாதன் எங்கேயாவது இருக்கா குத்து வச்ச எழுத்து? நோ. இக்கண்ணா இஷன்னா இத்தன்னா அந்த காலத்தில் தமிழில் எழுதுறது இல்லையா? 300 வருஷத்துக்கு முதல்ல. கொஞ்சம் தமிழை பற்றியும் படிக்கிறோம், தமிழ் ஹிஸ்டரியை பற்றியும். இட் வாசன்ட் தேர். ஏன் என்று பார்க்குற நேரத்தில் இந்த பிரிண்டிங்க்கு முதல்ல ஒன்று கல்லில் எழுதினாங்க, அதுக்கு பிறகு போக போக தமிழாக்கள் என்னத்தில் எழுதினாங்கன்னா ஓலைகளில். உங்களுக்கு தெரியும், ஓலைச்சுவடிகள், அரிச்சுவடிகள், திருக்குறள்கள் இவைகள் எல்லாம் எழுதப்பட்டது ஓலைகளில். ஓலையில் எழுதுகிற நேரம் இக்கண்ணாக நீங்கள் குத்து வச்சிங்கன்னா ஓலைக்கு என்ன நடக்கும்? கிழிஞ்சி போயிடும். குத்து வைக்க முடியாத ஓலையில் நீங்கள் குத்து வச்சிங்களோ அந்த பெண்ணை எடுத்து நீங்கள் எழுதி இக்கண்ணான்னு சொல்லி அதில் குத்து வச்சிங்கன்னா ஓலை கிழிஞ்சிடும். ஆகவே இவங்க என்ன செய்தாங்கன்னா இந்த மாதிரி தான் பாருங்க, ஏசு கா கி. அப்போ நீங்கள் எடுத்து வாசிக்கிற நேரம் நீங்கள் சொல்லிக்கணும் ஏசுக், இந்த கானாவுக்கு நீங்கள் தான் குத்து வச்சு வாசிக்கணும், அதில் குத்து இல்லை. ஆகவே தான் முதல் பிரிண்டிங்கில் அந்த காலத்தில் இருந்த மாதிரியே ஏசு கா கிரி கிரிசத்து. பார்த்தீங்களா? வெரி டிஃபிகல்ட் டு ரீட் தட். யூ ஹேவ் டு இமேஜின் அண்ட் ரீட். ஏசு இஸ்தனால் இஸ்து இத்தன்னா இஸ் என்று நீங்களே தான் வாசிக்கணும். ஓகே, அப்போ இந்த புள்ளிகள் அந்த காலத்தில் இருக்கவில்லை, ரைட்? பாபாவஸ்து வானவர், பார்த்தீங்களா? இதெல்லாம் நாங்கள் யோசித்து அவருடைய போஷத வெரி டிஃபிகல்ட் ரீட் தட். அந்த காலத்தில் இருக்க தமிழ்கள், ஏன்னா நாங்கள் நிறைய இமேஜின் பண்ணி அந்த இக்கண்ணா இம்மண்ணெல்லாம் இல்லாதனால இப்போல்லாம் வாசித்தா நாங்கள் தடுமாறுவோம் இந்த தமிழை வாசிக்க தொடங்கினோன்ட்டா. இது இப்படி தான்
சீகன் பார்க்கோட காலத்துலேருந்து இதுதான் அது ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் த பைபிள். எல்லாம் ஃபுல் பைபிள் அவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணல. புதிய ஏற்பாட்டில் பாகம் பாகமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பிரிண்ட் பண்ணி ஆட்களுக்கு கொடுக்க தொடங்கினாங்க. ரைட். இட்ஸ் வெரி ஃபனி பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். தமிழ் இப்படி தான் மொழிபெயர்க்கப்படுவார். ஏசு கிறிஸ்து நாதானவர் எல்லாம் நாங்கள் பார்த்தோம் இதுக்கெல்லாம். சரி, இவர் யார் உங்களுக்கு தெரியும். இவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்தை நாங்கள் படிச்சிருப்போம். எங்களோட பாலபோதனி தமிழ் புத்தகங்கள் எல்லாத்துலையும் இதில் போட்டு நாவலரை பற்றி ஏதாவது ஒரு சாப்டர் இருக்கும். நாங்கள்லாம் பார்த்துருப்போம். நாவலர், தமிழ் புலவர், தமிழுக்கு தொண்டாற்றியவர், எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் வந்து முருகன் பக்தர். உங்களுக்கு தெரியும். அந்த 3 இதில் போட்டு அதில் போட்டாலே தெரியும். நிறைய கோயில்களில் நிறைய பாடல்கள்லாம் பாடி நிறைய காரியங்கள் செய்து நாவலர்ன்னு சொன்னால் ஒரு புலமையானவர். ரைட். நல்ல ஒரு எடுக்கேட்டட் மேன். அப்போ அவர் வந்து பிரிட்டிஷ் எஜுகேஷன்லாம் படிச்சிருக்கிறார். அப்போ அவருக்கு நல்ல எஜுகேஷன் இருக்குது. தமிழை வளர்த்து விட்டவர் நாவலர். அப்போ நாங்கள் நாவலரை பற்றியெல்லாம் பெருமையாக தமிழாக்கள் பேசுமானால் அவர் வந்து ஒரு இந்து பக்தர். சரி, இவருக்கும் தமிழ் பைபிள் டிரான்ஸ்லேஷனுக்கும் என்ன சம்பந்தம்? இதில் கொஞ்சம் நாங்கள் பார்த்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சரி. இவர் பார்த்தீங்கன்னா இவர் பிறந்தது ஜூலை 1282 என்றாலும் அவர் மரித்தது இதில். ஆனால் அதுக்கு முதல்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இருந்ததுனால இந்தியன் கவர்மெண்ட் இது ஞாபகார்த்தமாக அவருக்காண்டி ஒரு முத்திரையும் வெளியிட்டது. ஓகே, இந்தியன் கவர்மெண்ட் மறக்க இல்லை. he did something good. பைபிளை மொழிபெயர்த்த மாதிரி தமிழுக்கு இவர்கள் செய்த ஆற்றல் உண்டு. ஆகவே தான் ஏன்னா பிரிண்டிங் மிஷினை கொண்டு வந்தவங்க இவங்க தான். முதலில் இந்தியாவில் பிரிண்ட் பண்ணப்பட்டது பைபிள், தமிழ் பைபிள். வாட் இன்ட்ரெஸ்டிங் திங் தானே. முதலில் முழு இந்தியாவிலுமே பிரிண்டிங் பண்ணப்பட்டது தரங்கம்பாடியில். அதுவும் பிரிண்ட் பண்ணப்பட்டது தமிழ் பைபிள். ஓகே, வாட் இன்ட்ரெஸ்டிங் திங் தானே. 300 வருஷத்துக்கு முதல். இப்போ திங்ஸ் ஆர் சேஞ்ச் பட் இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். தமிழ் ஆக்கள் கொடுக்குறது. ரைட். 1719ஆம் ஆண்டில் சீகன் பாக் தரங்கம்பாடியில் மரித்தார். அவருடைய கல்லறை இது. அந்த சர்ச் காட்டின இந்த கல்லறையில் பக்கத்தில் நான் போயிட்டு இருக்குன்னு எனக்கே ஒரு முழங்கால் பொடிகிற நேரமே ஒரு பயபக்தியுடன் நான் இருந்தேன். இப்படி தங்களோட உயிரை கொடுத்து எங்கேருந்தோ எங்கே வந்து தமிழை படித்து, தமிழ் தெரியாதவங்க தமிழை படித்து இந்த பைபிளுக்காக தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் எல்லாம் அது அவங்களோட ஹிஸ்ட்ரி தான் இன்னும் கொஞ்சம் சரியான கவலையாக இருக்கும். ஏன்னா அவர் தூர தேசத்தில் இருக்கணும், ஃபேமிலியை விட்டு வரணும், நிறைய வியாதிகள் வரும், நிறைய கஷ்டப்பட்டாங்க. எல்லாம் மறியலில் இருந்திருக்கார் அவர் சீகன் பாக். ஓகே, எல்லாம் இருந்து தமிழுக்காண்டு உயிரையை கொடுத்து தமிழை டிரான்ஸ்லேட் பண்ண சீகன் பாக்கிட்ட கல்லறை. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் அவர் செய்த வேலைகள். ஆகவே அதில் உட்காந்து அவருடைய வாழ்க்கைக்காண்டி நான் நன்றி செலுத்தினேன். நாங்கள் அவரை கும்பிடக்கூடாது தானே, அவருடைய வாழ்க்கைக்காண்டி நான் நன்றி செலுத்தினேன். ஓகே, த ஃபர்ஸ்ட் பேஜ் இது ஸ்டார்ட் பண்ணது ஜெர்மன் லூத்தரன் மிஷன் தான் ஸ்டார்ட் பண்ணது. 1714ஆம் ஆண்டில் சீகன் பார்க் வந்தால் முதல்ல நியூ டெஸ்டமெண்ட்டை மாத்திரம் தான் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணார். இப்போ அவருடைய டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு காட்டினேன். சரி, அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு இன்னொருத்தர் வந்தார். இந்தியாவில் நீங்கள் எங்கே போனாலும் தமிழ்நாட்டில் ஃபெப்ரீசியஸ் என்ற பேரை நீங்கள் மறக்க மாட்டீங்க. நான் அங்கால நடந்து போகிற நேரமெல்லாம் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது ஃபெப்ரீசியஸ்ட பேரில் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கூல்ஸ் அண்ட் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ரைட். நீங்கள் இந்தியாவில் இருக்கவங்க இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். நான் அந்த இடத்த மறந்துட்டேன். ஐ திங்க் இட்ஸ் இன் நுங்கம்பாக்கம். ஐ எம் நாட் ஷுவர் வேர் இட் இஸ். இந்த பெரிய ஸ்கூல் கூட பார்த்தேன் ஃபெப்ரீசியஸ் அண்டு. இவர் ஆற்றிய சேவைகளும் மிக மிக முக்கியம். ஃபெப்ரீசியஸ் தான் தமிழாக்களுக்கு தமிழை எப்படி எழுதணும் என்று திரும்ப கற்றுக் கொடுத்தார். இங்கே பாருங்க, நீங்கள்லாம் குத்து வைக்காமல் எழுதி கொண்டிருக்கீங்க. ப்ரொனவுன்ஸ் பண்ண கஷ்டம். இல்லைன்னா இல்லை, இக்கண்ணா இல்லை. இப்போ பிரிண்டிங்லாம் வந்துட்டு கொஞ்சம் மாற்றுங்களேன் உங்களோட தமிழை. இக்கண்ணா எப்படி போடுறதுன்னு முதல் தமிழில் தமிழாக்களுக்கு கற்பித்தவர் ஃபெப்ரீசியஸ். எங்களுக்கு சரித்திரம் தெரியாதுங்க. இதை கொண்டு வந்தது காரணம் பைபிளை பிரிண்ட் பண்ணுற நேரம் எங்களுக்கு வாசிக்க லேசாக இக்கண்ணா இம்மண்ணா இல்லைன்னா எல்லாம் போடுறதுக்காக ஃபெப்ரீசியஸ் இட் டிட் த வண்டர்ஃபுல் திங். உங்களுக்கு புரிகிறதா? தமிழ் எங்களோட கிறிஸ்தவ மிஷனரிஸ்மார்கள் தமிழுக்கும் தமிழ் மொழிபெயர்ப்புக்கும் ஆற்றிய தொண்டுகள் இது நிறைய தமிழ் பொலிட்டிஷியன்ஸுக்கு கூட தெரியும் இப்பொழுது. ரைட். அப்போ அவங்க அதை கொஞ்சம் பெருமையாக சொல்கிறாங்க. தமிழர் இந்த மிஷனரிஸ் வந்து
எவ்வளோ தமிழ்நாட்டுக்கு செய்திருக்காங்க, தமிழுக்கு செய்திருக்கிறாங்க. கலைஞர் கருணாநிதி கூட ஒரு முறை இதை பற்றி பேசியிருக்கிறார். ஓகே, அவங்க செய்த ஆற்றல்கள், சேவைகள், தமிழ் மொழிக்கு அவர்கள் ஆற்றிய காரியங்கள் எல்லாத்தையும் பற்றி பேசியிருக்காங்க. இவங்க தான் இக்கண்ணா இம்மண்ணா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவங்க. அதுக்கப்புறம் தான் பிரிண்ட் பண்ணுற நேரத்தில் திரும்ப இப்படியெல்லாம் வந்தது. ஓகே, இன்னொரு ஆள் வந்து ரெனியஸ் வந்து அதுக்கு பிறகு வந்து இப்படியாக இந்த தமிழ் பைபிளை மாற்றி எழுத தொடங்கினார். அதாவது டிரான்ஸ்லேஷனில் நிறைய இந்த தமிழ் நடைகள் பிள்ளை நிறைய இருக்கும் தான். தமிழ் மாற்றங்கள் அடையிற நேரத்தில் ரெனியஸுக்கு இது வந்து செகண்ட் ஃபேஸ் என்றால் பிரிட்டிஷ் வர தொடங்கினாங்க. இப்போ இதுவரையும் இருந்தவங்க யார்? போர்ட்டுகீஸ், டேனிஷ் ஆக்கள். போர்ட்டுகீஸ், அதுக்கு பிறகு டேனிஷ், லுத்தரன் மிஷன், இவங்க தான் செய்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு பிரிட்டிஷ் போன பிறகு அவங்க பார்த்தாங்க இந்த தமிழ் பைபிள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ தமிழில் பிரிண்டிங் இருக்கிறது, இல்லைனாக்கெல்லாம் இருக்கிறது என்றாலும் உரைநடைகளில் நிறைய பிழைகள் இருக்கிறது, அல்லது புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறார்கள். இதை நாங்கள் மாற்ற வேண்டும். இப்போ நான் என்னத்தை பற்றி பேசுகிறோம்? பைபிளுடைய முன்னேற்றங்கள். ஓகே, இதை பற்றி தான் போன முறை நான் பேசினேன். இந்த முறையும் தமிழ் பைபிள் பற்றி முன்னேற்றங்கள். இப்போ பிரிட்டிஷ் காலத்தில் என்ன செய்தாங்கன்னா, we need another edition with lot of improvement. ஓகே, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் செய்து தமிழ் பைபிளை நாங்கள் முன்னேற்ற வேண்டும் என்றதுக்காக வேண்டி ஒரு கமிட்டியை ஏற்படுத்தாங்க. அதில் அவருடைய ஹெட் தான் வந்து ரெனியர்ஸ். ஓகே, ரைட். இவங்களோட இதில் நிறைய காரியங்கள் செய்யப்பட்டு ரைட் கடைசியாக 1871 த நியூ டைப் ஆஃப் பைபிள், நாங்கள் இப்போ வச்சிருக்க பைபிள் ஒரு ஆரம்ப பகுதி யூனியன் வேர்சன் என்று முதலில் மொழிபெயர்க்கப்பட்டு முழு பைபிளும் வர தொடங்கினது. ஓகே, இப்போ ரெனியஸ் கூட இந்த பைபிள் டிரான்ஸ்லேஷனுக்கு நிறைய காரியங்களை செய்திருக்காரு. 1833 நிறைய காரியங்களை செய்தனால தான் இப்போ இருக்க பைபிள், தமிழ் பைபிள் எங்கிட்ட கையில் இருக்கிறது. சரி, அதுக்கு பிறகு அதை ரிவைஸ் பண்ணினாங்க. அதுக்கு பிறகு கடைசியாக மொழிபெயர்க்கப்பட்டது 1995 இந்த திருவிவிலியம்ன்றது. அது அநேகமாக ஒரு கத்தலிக் எடிஷன், அதுவும் இருக்கிறது. இன்னும் டிரான்ஸ்லேஷன் நடந்து கொண்டு இருக்குது. எப்படி தான் இருந்தாலும் இந்த ரிவைஸ்டு வேர்ஷன் இருக்குது தானே 1956, அதுதான் இப்போ எங்கள்ட கையில் இருக்கிறது. அதைத்தான் நாங்கள்லாம் இன்னும் பாவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்கள்ட தமிழ் பைபிள்னு சொன்னது அதுதான். இப்போ கிட்டத்தில் கூட யூத் ஃபார் கிரைஸ்ட் ஆக்கெல்லாம் இன்வால்வ் பண்ணி ஒரு டிரான்ஸ்லேஷன் செய்திருக்கேன். எனக்கும் ஒரு காப்பி கிடைச்சது. நீங்கள் அதை தான் பாவிக்கிறீங்களோ என்னமோ தெரியாது. காலங்கள் மாற நேரம் அதுக்கேற்ப வண்ணம் தமிழில் மாற்றங்கள் ஏற்படுற நேரம் பைபிளில் டிரான்ஸ்லேஷனில் முன்னேற்றங்கள் ஏற்படுவது நல்ல காரியம்தான். ஏன்னா சொசைட்டி இஸ் சேஞ்சிங் தானே, தமிழ் வார்த்தைகள் மாறுகின்றன. ஆகவே அதை மாற்றங்களில் பிழை இல்லை. என்றாலும் எங்களோட கையில் இன்னும் இருக்கிறது இந்த ரிவைஸ் வேர்ஷன். பிரிட்டிஷ் காலத்தில் செய்தது 1956 அதுக்கு வச்சிருக்கத்தான் எங்களுக்கு இருக்கிறது. சரி, இப்போ டேனிஷ் இன் இந்தியா 1706 ட்ரங்கோம்பார். ஓகே, அந்த கிங்ட பேர் வந்து ஃப்ரெட்ரிக் த ஃபோர்த். அவர் தான் அனுப்பி வச்சார் டேனிஷ் கிங் எல்லாத்தையும். ஓகே, அதுக்கு பிறகு வந்து ஜெர்மன்ஸ் மிஷனரிஸ் எல்லாம் வந்து 2 மிஷனரிஸ் நான் சொன்னேன், தமிழை லேர்ன் பண்ணி இங்கெல்லாம் செய்திருந்தாங்க. அவங்கெல்லாம் லுத்தரன் மிஷன் ஆகும். அதுக்கு பிறகு புரொட்டஸ்டன்ட் மிஷனரிஸ் வர தொடங்கினாங்க. ரைட், இந்த டச் மிஷனரிஸ் அவங்கெல்லாம் வந்து அவங்க வந்து இந்தியாவுக்கு மாத்திரமல்ல ஸ்ரீலங்காவுக்கும் வந்தாங்க. லிவ்ட் இன் ஸ்ரீலங்கா 1256 வந்து எல்லாம் இருக்கிற நேரத்தில் தமிழில் பாதர் ஒருத்தர் இருந்தால் அவருடைய பேர் வந்து கஸ்பாடி குலர். இவர் ஒரு ஜெஸ்யூட் பிரீஸ்ட். இவர் தமிழுக்கும் தமிழ் மொழிபெயர்க்கும் ஆற்றிய தொண்டுகள் பல. அவர் ஸ்ரீலங்காலையும் இருந்திருக்கிறார். அப்போ இவங்க ஸ்ரீலங்காலையும் தமிழையும் மொழிபெயர்க்க தொடங்கினாங்க. இந்தியன் மொழிபெயர்ப்பு ஸ்ரீலங்காவில் வாசிக்க கஷ்டமாக இருந்தது, அந்த தமிழையும் இதுவும். அப்போ இதில் வாசிக்க தொடங்கின நேரம் பிரிட்டிஷ் காலத்தில். ஓகே, பிரிட்டிஷ் காலத்தில் மொழிபெயர்க்க நேரத்தில் இந்த தமிழுக்கு மெருகூற்ற வேண்டும் என்று யோசித்தாங்க. இது என்ன தமிழ், இது இந்தியாவில் மொழிபெயர்த்திருக்காங்க, எங்களுக்கு ஸ்ரீலங்காவில் எங்களோட தமிழ் வித்தியாசம், அந்த தமிழ் சரி வராத எங்களுக்கு சொல்லி ரைட் இந்த ஃபெப்ரிசியஸ் எல்லாம் சேர்ந்து இந்தியாவிலையும் தமிழில் இலங்கையில் சிலரும் சேர்ந்து செப்பரேட்டாக மொழிபெயர்க்க தொடங்கினாங்க. அப்போ இலங்கையில் மொழிபெயர்ப்பு நடந்தது, இந்தியாவிலையும் அந்த முன்னேற்றத்துடன் மொழிபெயர்ப்புகள் நடந்தது. இலங்கையில் மொழிபெயர்க்க நேரம்தான் அந்த கமிட்டியில் பிரிட்டிஷ் காலத்தில் நாவலரை சேர்த்துக்கொண்டாங்க. ஒரு தமிழ் ஸ்காலர். அப்போ அவர் செய்ததெல்லாம் என்ன? அவர் கிரீக்கில் வாசித்து தமிழில் போட இல்லை. நோ 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 மொழிபெயர்த்து தான் அவர்கிட்ட கொடுத்தாங்க. ஐயா புலவரே, எங்களோட தமிழில் பிள்ளை இருக்கா, கொஞ்சம் வாசித்து சொல்லுங்க என்று சொன்ன நேரம், ஓ இதை இப்படி போட்டால் நல்லா இருக்கும், அப்படி போட்டால் நல்லா இருக்குமென்று நாவலர் சில மாற்றங்களை வேதத்துக்கு
மொழிபெயர்ப்பில் சொல்லிக் கொடுத்தார். அதுதான் உண்மை. அப்போ அவர் வந்து ஒரு சூப்பர்வைசர். தமிழ் சரியா பிழையா, ஏன்னா அவர் தமிழ் பண்டிதர் தானே, அவர்கிட்ட போயிட்டு கேட்டாங்க. இப்போ அவருடைய கை தமிழில் எப்படி இருந்தது என்றால் உங்களுக்கு தெரியும், மனுஷர் இந்த ஸ்பிரிச்சுவல் பீயிங் பரலோகத்தில் இருக்கவங்க மேலானவங்களுக்கு வேதத்து இந்த இந்து வேதத்தில் சொல்லுவாங்க தேவர்கள் என்று. தேவர். ஆகவேதான் தமிழ் வேதத்தில் தேவன் 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 தம்முடைய ஒரே பேரான குமாரனை, இது யாருடைய கைவண்ணம் என்றால் நாவலரின் கைவண்ணம். இந்த வேர்ட் தேவன். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிகிறதா நாவலர் எங்கே வந்தார் என்று தமிழ் மொழிபெயர்ப்பில்? ரைட், he did something, yes of course. ஆனால் முழு பைபிளையும் அவர் மொழிபெயர்க்கவில்லை, இந்த மெருகூட்டினார், அவ்வளவுதான். அப்போ அவருடைய கைவண்ணமும் இன்னும் இருக்கிறது. பாருங்க, ஒரு இந்துவை, கர்த்தரை அறியாதவரை ஆண்டவர் பாவிச்சிருக்கிறார், அவ்வளவுதான். அதே மாதிரி தான் சைரஸ், அவரை பாவித்து இந்த பாபிலோனியால் இருந்தவங்களுக்கு விடுதலை கொடுத்தார் கடைசியாக. அவன்லாம் கடவுளை அறியாதவன், அவனுக்கு மேசியா என்றும் பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசனமாக உரைத்து சைரஸ் என்ற ஒரு பெரிய ராஜாவை பாவித்து ஆண்டவர் அவங்களுக்கு விடுதலை கொடுத்தார். அதே மாதிரி எக்ஸாக்ட்லி திஸ், ஆண்டவர் அறியாத ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை ஆண்டவர் பாவித்து மொழிபெயர்ப்புக்கு பாவித்திருக்கிறார். வாட்ஸ் ராங் வித் தட்? ஆனால் இப்போ அப்படி பாவிக்க தேவையில்லை என்றால் தமிழில் புலமை பெற்ற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஓகே, சரி. இந்த ட்ரேனியஸ் இதெல்லாம் நாங்கள் அப்படி பார்த்தோம் பிரிட்டிஷ் காலத்தில், ரைட். அப்போ இங்கே ஒரு போட்டி போய்கிட்டு இருந்தது. அதாவது இலங்கை டிரான்ஸ்லேஷன் பெட்டனா தமிழ் டிரான்ஸ்லேஷன் பெட்டரா? அந்த தமிழ் ஏரியாவை சவுத் இந்தியா நார்தர்ன் சிலோன் on which the two was a satisfactory தமிழ் டிரான்ஸ்லேஷன். ரெண்டு பேரும் தனித்தனியே செய்தாங்க. அப்போ செய்து கடைசியாக பார்த்தாங்க ரெண்டு டிரான்ஸ்லேஷன் இருக்கக்கூடாதுன்னு. அப்போ ஒரு கமிட்டி கூடி நாங்கள் என்ன செய்வோம், ஒரு காமன் டிரான்ஸ்லேஷனாக கொண்டு வரவான்னு பார்த்தாங்க. கடைசி வரை ரெண்டு பேரும் ஒத்துழைக்க இல்லை. இப்போவும் அந்த ப்ராப்ளம் இருக்குது தானே, யார்ட தமிழ் நல்ல தமிழ்ன்ட்டு, இந்தியன் தமிழா அல்லது யாழ்ப்பாண தமிழா? இன்னும் அந்த காம்படிஷன் இன்னும் இருக்கிறது. ஒருவர் சொல்லிக்கொள்வாங்க எங்கட தமிழ் தான் பெட்டர் தமிழ்ன்ட்டு. சரி, அந்த காம்படிஷன் அந்த காலத்துலையும் இருந்தது, தமிழ் டிரான்ஸ்லேஷன்லேயும் இருந்தது. ரெண்டு பேரும் ஒத்து போகலை. கடைசியாக ரெண்டு டிஃப்ரெண்ட் பைபிளும் வந்தது. கடைசியாக தான் இந்த பிரிட்டிஷ் பார்த்தன் என்னென்றால் இந்த யூனியன் வேர்ஷனில் நோ 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 யூ ஷுட் ஹேவ் ஒன் டிரான்ஸ்லேஷன்ட்டு கடைசியாக தமிழ்நாட்டில் சிலோனாக்களையும் கூப்பிட்டு கடைசியாக ஒரு டிரான்ஸ்லேஷனை போட்டு இந்த நான் பிரிட்டிஷ் காலத்திலே 1870 இந்த யூனியன் வேர்ஷன் ஸ்கால் ரிவைஸ்ட் யூனியன் வேர்ஷன் பிரிட்டிஷ் காலத்தில் பிரிட்டிஷ்காரன் செய்கிறது, விச் இஸ் அ குட் திங். ஓகே, ஒரு அளவில் ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்தாங்க, ரைட். அதுக்கு பிறகு தமிழ் ஸ்காலர் ஆறுமுக நாவலர் இவங்க இருந்திருக்காரு. பாருங்க, அவர் இருந்ததே 1822 தான். தமிழ் பைபிள் 1700 வருஷத்துக்கு முதலே வர தொடங்கிட்டு. அதுக்கு பிறகு தான் இந்த ஜஃப்னால இருந்த ஆறுமுக நாவலர் அதுக்கு மெருகூற்ற நேரம் பிரிட்டிஷ் காலத்தில் உதவி இருக்கிறார். ஓகே, now you know the story of தமிழ் பைபிள். சரி, 20th centuryல ப்ரொட்டஸ்டன்ட் தமிழ் டிரான்ஸ்லேஷன் நிறைய வந்திருக்கு. அதுக்கு பிறகு இந்த ரிவைஸ் வேர்ஷன் அது இதெல்லாம் வந்து நிறைய இருக்கிறது. இப்போ எங்கள்ட கையில் இருக்கிறது 1956 இந்த வேர்ஷன். அது நாங்கள்லாம் பிடிச்சிட்டோம் நாங்கள். அதுக்கு மாற்றங்கள் வந்தாலும் எங்களுக்கு விருப்பம் இல்லை கொண்டு வர்றதுக்கு. புது புது டிரான்ஸ்லேஷன்லாம் வருது என்றாலும் இன்னும் இந்த 1956 வந்து யூனியன் வேர்ஷனை நாங்கள் கையில் வைத்துக்கொண்டு இதுதான் எங்களுடைய தமிழ் என்று சொல்லி நாங்கள் இருக்கோம். அதிலே நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. சில தமிழ்கள், அந்த தமிழை நாங்கள் இந்த காலத்து சாதாரண தமிழ் மக்கள் பேசினா அவங்களுக்கு புரியாது. அவங்க ஓ இது பைபிள் என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் கொண்டு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் ஒருவன் கெட்டு போவான் நித்திய ஜீவன் சொல்ல பாய்ந்துருவாங்க. நித்திய ஜீவன் அடைம்படிக்கு அவர் தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறும். எங்களுக்கு பாடம், எங்களுக்கு அதுதான் விருப்பம். அந்த தமிழை கொண்டு விட்டு மற்றவங்க சொன்ன நேரம் கொஞ்சம் பயப்படுறாங்க ஆக்கள். ஓகே, அதனால் மாற்றங்கள் தேவையா இல்லையா ஐ டோன்ட் நோ. சிலருக்கு மாற்றங்கள் உதவியாக இருக்கும். இல்லை அந்த பழைய டிரான்ஸ்லேஷன் தான் எங்களுக்கு விருப்பம்னு சொல்கிறது, அதில் பிழையும் இல்லை. அதில் நாங்கள் படித்து நாங்கள் முன்னேறலாம். ஆனால் நாங்கள் வேதத்தை கொண்டு செல்கிற நேரத்தில், அது லீஃப்லெட்டில் எழுதுகிற நேரத்தில் அவங்களுக்கு புரியும்படியாக தமிழை மாற்றுவதிலும் செய்தியை நாங்கள் மாற்ற தேவையில்லை, தமிழை மாற்றுவதிலும் பிழை இல்லை. ஓகே, சரி. அப்போ இந்த 1995 கத்தோலிக்ஸ் எல்லாம் சேர்ந்து திரு விவிலியம் என்றதை கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு காப்பி நான் வச்சிருக்கேன். பட் ஐ டோன்ட் லைக் தட். அதில் நிறைய
கூட இந்த காலத்து தமிழ் மாதிரி போயிட்டாங்க. ரைட்டு. ஐ டோன்ட் நோ நீங்க வாசிச்சிருக்கீங்களோ தெரியாது. ஐ டோன்ட் லைக் தட் தமிழ் ரியலி ரைட்டு. இப்ப இந்த தமிழுக்கு நான் இன்னும் பாய்க்கிறது 1956 அந்த தமிழ் வெர்ஷன் தான் நான் பாவிக்கிறது. இந்த புதுதைன்னு நான் பார்க்கிறது பார்த்துட்டு, எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது, பல காரியங்கள் நான் செய்வதுண்டு. சரி, ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு தமிழ் பைபிள் ஹிஸ்டரியை நான் முடிக்க போறேன். இந்த தஞ்சாவூர்ல தான் அதுக்கு பக்கத்துல தான் இந்த தரங்கம்பாடி இருக்கு தானே. அதுல முதல் பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது உங்களுக்கு தெரியும் 300 வருஷத்துக்கு முதல்ல. அந்த காப்பிய களவெடுத்துட்டானா யாரோ. ஸ்டோலன் இன் 2005 ஃப்ரம் தஞ்சாவூர். ஃபர்ஸ்ட் எவர் தமிழ் பைபிள் வாஸ் ஃபவுண்ட் இன் கிங்ஸ் காலேஜ் இன் லண்டன். அங்கேருந்து களவெடுத்து கிங்ஸ் காலேஜை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் காப்பி. ஸ்டோலன் இப்படி பிரிட்டிஷ் நிறைய செய்திருக்காங்க தானே. இந்தியாவில் இருக்க நிறைய கல்லுகளையும் திருடி இருக்கா, எல்லாம் திருடி எங்களோட மியூசியத்தில் இருக்குது. ஓகே. எங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கும். யாராவது ஃபர்ஸ்ட் காப்பி தமிழில் பார்க்கணுமெண்டா கிங்ஸ் காலேஜுக்கு போங்க. ஓகே. த பைபிள் வென்ட் மிஸ்ஸிங் ஃபார் த லாஸ்ட் 17 இயர்ஸ் அங்கேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து. யாராவது விற்றுருப்பாங்க இந்த பிரிட்டிஷ் ஆக்களுக்கு. ஓகே. தமிழ்நாடு போலீஸ் ட்ரேஸ்ட் இட் இன் த எக்ஸாக்ட் லொக்கேஷன். எங்களோட கிங்ஸ் காலேஜில் இருக்குது. அது 300 இயர் ஓல்டு. இப்போ உங்களுக்கு தெரியும் தமிழ் மொழிக்கப்பட்ட 300 இயர் ஓல்டு. அதில் காப்பியை இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. ஓகே. அப்போ எப்போ மொழிபெயர்க்கப்பட்டது? 1715. இட் வாஸ் டன் பை டேனிஷ் கிறிஸ்டியன் மிஷனரி ஜீகன் பால்க் அட் தரங்கம்பாடி. இப்போ அந்த ஒரிஜினல் காப்பி எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட் காப்பி கிங்ஸ் காலேஜ் லண்டனில் இருக்குது. ஓகே. அத்துடன் நான் முடித்துக்கொள்ளலாம் என்று நான் இருக்கிறேன். ஓகே. சரி. இதில் நாங்கள் நிறைய காரியங்களை பார்த்தோம். தமிழ் பைபிள் ஹிஸ்ட்ரின்னா அதை தான் நாங்கள் பாவிக்கிறோம் தானே. ஆண்டவர் நிறைய பேரை பாவித்து தங்களோட உயிரையும் கொடுத்து நிறைய காரியங்களை தமிழுக்கும் வேதத்துக்கும் செய்து எங்களோட கையில் இந்த காப்பியை கொடுத்துருக்குறாங்க. இதை நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக வேண்டி ஊழியத்தில் இருக்க நாங்கள் பயன்படுத்திக் கொள்வது மிகவும் ஒரு நல்ல காரியம். நாங்கள் பார்த்தோம் பைபிள் தேவனுடைய ஆவியினால் பார்த்தீங்களா என்ன மாதிரி ஆக்களை ஆண்டவர் பாவித்து தேவ ஆவி உதவியுடன் இந்த காலத்தில் எங்களுக்கு இந்த பைபிள் இந்த கையில் தந்திருக்கார் ஆண்டவர். யூ see the work of the Lord, right? It's so precious எங்களுக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் எங்களோட லீடர் ஜீசஸ், எங்களோட கையில் கொடுக்கப்பட்டது வேதம். we have a leader and a book. இதான் எல்லா ரிலிஜன்லையும். இஸ்லாம்லையும் there is a leader முகமது and there's a book குரான். ஓகே. புத்திசத்திலும் அப்படி தான். the leader is Buddha, they have the Mahavamsa, the book, right? இப்படி எல்லா இந்துஸில் of course there are so many gods and so many books இருக்கிறது. பட் the leader and the book is very important. இப்போ எங்களுக்கு லீடர் இயேசு கிறிஸ்துவானவர், அவரை குறித்து பிரசித்தம் பண்ணி அவருடைய பிள்ளைகளாக மற்றவரை சேர்ப்பது தான் எங்களுடைய பணி. நாங்களுடைய பிள்ளைகள் இந்த சேவையில் ஈடுபட்டு மற்றவர்களை கொண்டு வருவது மிக முக்கியம். இதுக்கு ஆதாரம் வேதம். இதை பாவிச்சு தான் நாங்கள் செய்கிறோம் தான் இந்த வசனம். இது வசனத்தை தான் கொண்டு போகிறோம் நாங்கள். அதுதான் நாட்களை மாற்றுது. அப்போ அதனால தான் அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி நாங்கள் ஒரு டீட்டெயிலாக நாங்கள் பார்த்தோம். அது தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்க மனுஷன் தேறினவனாக இருக்க பல காரியங்களை செய்து எங்களுக்கு கொண்டு வருது. ஓகே. ஐ எம் கோயிங் டு ஸ்டாப் தட் நவ் த ரெக்கார்டிங். ஓகே. ரெக்கார்டிங் நான் ஸ்டாப் பண்ண போகிறேன். ஏனென்றால் ரெக்கார்டிங்கை கேட்குறவங்க சில நேரம் மிச்சம் லாங்காக இருந்தால் சில நேரம் கேட்க மாட்டாங்க போல இருக்குது. ஆகவே ஐ எம் கோயிங் டு ஸ்டாப் தட். உங்களுக்கு ஏதாவது கேள்வியில் இருந்தால் நாங்கள் கேட்கலாம், அல்லது நாங்கள் வி கேன் நான் ஜார்ஜ் கிட்ட கொடுக்குறேன். ஜார்ஜ் நீங்கள் இதை முடிக்கலாம். ஓகே. நான் ஸ்டாப் பண்ணிடுறேன்.